ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம தி பாய்ஸில் சீசன் 4ல் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த எபிசோடு வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் கிளைமேக்ஸ் ஹாஃப் அன் ஹவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சுத்தமாக எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இந்த எபிசோடில் நடந்துருச்சு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமே இந்த எபிசோடில் நடக்கல. இன்னும் 2 வருஷத்துக்கு எப்படா வெயிட் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி இந்த எபிசோட் 8 வச்சிருந்தாங்க. அப்படி என்னதான் இந்த எபிசோடில் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ட்ரெயின் ஹோம்லேண்டருக்கு துரோகம் செஞ்சதுனால அவர் நடிச்சிருந்த ஒரு படத்தை வாட் கம்பெனி கேன்சல் பண்ணிடுச்சு. அதை ஊசி மழுவுறதுக்காக சூப்ஸை வச்சு சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி வர தராங்க. அதே நேரம் இங்கே வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ஓட்ஸை எண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டிவியில் பார்த்த பிரின்சி கிட்ட வைரஸ் தயாராகிடுச்சா, அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நியூமன் ஓவல் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரோட தலையும் வெடிக்க வச்சிருவா, அதனால சீக்கிரமாக வேலையை முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸி கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. அது கேட்ட யூகி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அதில் FBSA டேட்டா பேஸை நீ ஆக்சஸ் பண்ண இன்னும் உனக்கு அனுமதி இருக்குதானு கேட்க, அதுக்கு யூகி இல்லை விக்டோரியா அதை எப்பயோ லாக் பண்ணிட்டா, இப்போ என்னால் அதுக்குள்ள போக முடியாதுன்னு மெசேஜ் அனுப்புறாரு. அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது ஷேப் ஷீட்டர் உருவத்தில் இருக்கிற ஆனி வந்து யூகி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அதை பார்த்த யூகிக்கோ சந்தோஷமாயி அவரும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு மோதிரத்தை அவங்க கையில மாட்டுறாரு. ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிஃப்டருடைய கையில இருக்கிற அந்த தோல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உரியுது. அதை பார்த்த அவங்களோ இங்க இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நான் போய் ஓட்கா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அதே நேரம் இங்க புக்சருக்கோ உடம்பு சுத்தமா முடியல, நடக்க கூட முடியாம படுத்துட்டு இருக்காரு. அப்ப கெஸ்லர் உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க புக்சர் இல்ல வேணான்னுறாரு. அதுக்கு கெஸ்லர் உண்மையாலமா உன்னுடைய நிலைமையை பாரு, உன்னால பாத்ரூம் போக கூட எந்திரிக்க முடியல, உன்னை இன்னும் கொஞ்ச நாள்ல புதைச்சிருவாங்க, நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன சாதிச்ச இது வரைக்கும், ராபர்ட் சிங்கர் சாவ போறான், ஹோம்லேண்டர் ஜெயிச்சிட்டான், நீ நினைச்சிருந்தா அவனை தடுத்து இருந்திருக்கலாம், அவனை கொல்லக்கூடிய ஒரே ஒரு வைரஸை நீ தர பார்த்துட்ட, ஆனாலும் இப்போ உனக்கு இன்னொரு வழி இருக்கு, ஏன்னா நான் அவன் கூட இருக்கேன், நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு கேட்க, அதுக்கு புட்சர் நீ உண்மையானவனே கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு கெஸ்லர் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான், உண்மையிலேயே உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிரெயின் டியூமர் தான், அது சாதாரணது இல்லை, அது ஒரு சூப்பர் கேன்சர், அதை வச்சு தான் நீ எசக்கிய கூழாக்குன, உனக்கு தேவையான எல்லா சக்தியுமே அது உனக்கு தரும், அந்த சக்தியை என்னால் இப்பயும் உனக்கு தர முடியும், அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், நீ உன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றணுன்றாரு. அதுக்கு அவரு என்ன சத்தியம்னு கேட்க, வேற என்ன சூப்ஸை கொலை பண்ணுறதுதான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு புட்சர் என்ன நிம்மதியாச்சு சாவை வச்சு விடு, இங்க வந்து போய் தள்ளன்றாரு. அப்ப அங்க கிரேஸ் வராங்க. அவங்கள பார்த்துட்டு புட்சர் வந்துட்ட நல்ல பொண்ணா, எனக்கு ஒரு பியர் வாங்கிட்டு வா, என்னை பார்த்தா பாவமா இல்லையா, நான் செத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க நீ செத்து போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, அதுக்கு புட்சர் சரி ஓகே என்னுடைய ஃபோன் எடுத்து கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாரு. உடனே அவங்களும் எடுத்து கொடுக்க, அதுக்கப்புறமா இங்க ஹோம்லேண்டரை காட்டுறாங்க. ஒரு சேமிச்சு வச்சிருந்த அந்த முடியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு கண்ணாடி முன்னாடின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப ரயனோட பேக் அங்க டேபிள்ல இருக்கு, அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக்ல வைக்கிறாரு. அப்போ அதுக்குள்ளார புட்சர் பெக்காவுடைய போட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு செம கோபம் ஆயிடுது. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா கோவத்துல அந்த ரூம்பையே லேசர் பீமால நொறுக்கிடுவாரு. அந்த நேரம் அங்க ரயனோ நடந்து வந்துட்டு இருப்பாரு. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடம் பூராவே செதறி கிடக்கு. அதெல்லாம் ரயன் பார்த்துட்டு பயங்கரமா பயப்பட, அப்ப ஹோம்லேண்டர் நீ இங்க வா, என் கிட்ட வா, இது என்னுடைய ஆர்டர்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம ரயன் அங்கேயே நின்றுட்டு இருக்க. ஹோம்லேண்டருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. திருப்பியும் இங்க கிட்ட வான்றாரு. ஆனா அதெல்லாம் ரயன் கேட்காம அங்கிருந்து பயத்துல ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்க ஷேப் ஷிஃப்டர் வந்து ஆனி கிட்ட அவங்க உடம்பு தொட்டு திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த தோல் உரியறது நிற்கும். அப்ப ஆனி அவங்களுடைய கையில இருக்கிற மோதிரத்தை பார்க்க, அதுக்கு ஷேப் ஷிஃப்டர் சொல்றாங்க இன்னைக்கு காலையில் தான் நானும் யூகியும் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், அப்புறமா 2 பேரும் ஜாலியா இருந்தோன்னு ஆனி கிட்ட சொல்ல அவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அப்ப சொல்றாங்க நீ ஒரு சைக்கோபேத்துன்னு. அதுக்கு அவங்க ஹே ஏன் கோவப்படுற, நீங்க மட்டும் என்ன நல்லவங்களா, நீங்க செய்யற எல்லா தப்புக்குமே நீங்க ஒரு காரணம் வச்சிருக்கீங்க, உங்க கதையில நீங்க உங்களை ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா பாக்குறீங்க, அதுலயும் உன்னை பாரு, உன்னை நீ ரொம்ப நல்லவளாவும் நேர்மையானவளாவும் நினைச்சிட்டு இருக்க, இது வரைக்கும் நீ எந்த ஒரு தப்புமே செய்யாதவ மாதிரி எங்களை கேவலமா பாக்குறேன்னு அவங்க சொல்ல, அதுக்கு ஆனி இல்ல நான் அப்படிலாம் நினைக்கலன்னு சொல்ல, அதுக்கு ஷிஃப்டர் சொல்றாங்க ஆமா பேஜன் சர்க்கியூட்ல நீ நடந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நீ காரணம் இல்ல, உங்க அம்மா தான் காரணம்னு சொல்லி உங்க அம்மா மேல நீ பழிய போட்ட, உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு பாரு, உன்னுடைய பவர் கூட வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனியை விருப்பத்திட்டே இருக்காங்க. அப்ப சொல்றாங்க நீ ரொம்ப பாவம், உனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க போகுது, அந்த நேரத்துல நீ ஜெயில உட்காந்து நீ யாருன்றத நல்லா உட்காந்து யோசிச்சு பார்க்கலான்னு அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு ஆனி அவங்க கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாங்க வேணாம் என்ன அதை செஞ்சு விட்டுடுன்னு. அதை பார்த்தா இவங்கள ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அங்க வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதே நேரம் இங்க யூகி புட்சர் கால் பண்ணி அவன் நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்களுக்கு 15 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த அந்த நேரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும், அது வந்த உடனே ராபர்ட் சிங்கரை அவங்க கொல்ல வருவாங்க, அவங்கள தடுக்கணும்னா அவங்களுடைய ஹெல்ப் வேணும், சீக்கிரமா கிளம்பி வாங்கன்றாரு. அதுக்கு புட்சரோ ஒரு கதை சொல்றாரு, நான் நிவாடால இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு இப்ப அங்க போக ஆசையா இருக்கு, ஆனா என்னையோ பாரு நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல, அதை யூகி கேட்டுட்டு அம்மா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நாங்க வரேன்னு சொல்ல, அதுக்கு புட்சர் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணித்தா, நீ அந்த
நிவாடாக்கு போயிட்டு வரணும்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவரோ சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்ல அதுக்கு அவர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறாரு, பாய்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லு நான் பண்ண தப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஹோம்லேண்டர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஃபயர் கிராக்கர் அவர்கிட்ட போயிட்டு இரும்புறாங்க. அதை பார்த்து அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த நேரம் அங்கே விக்டோரியா வராங்க. விக்டோரியா வந்த உடனே இன்டர்வியூவை ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்வியூவை ஆரம்பிச்ச உடனே ஹோம்லேண்டருக்கு திடீர்னு என்ன தோணுமோ தெரியாது, அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ விக்டோரியா கிட்ட நீ உண்மையை சொல்லு, உன்னை பற்றின உண்மையை சொல்லுன்றாரு. அதுக்கு அவங்க அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்க. அதை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு சரி ஓகே நீ உண்மையை சொல்ல மாட்டேன் நானே வெளியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்றாரு. அதை கேட்ட அவங்களோ சிரிச்சிட்டு உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இன்னும் சமாளிக்க பார்க்குறாங்க. அந்த நேரம் ஹோம்லேண்டர் அவர் கண்ணிலேருந்து லேசர் பீமால் அவங்கள அடிச்சிடுறாரு. அது பட்ட உடனே அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அதனால அதை டிவியில் பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ புக்சர் சொல்கிறாரு, கருப்பாடை காட்டி கொடுத்துட்டாங்க, இப்போ தான் ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே ஹோம்லேண்டர் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து வேகமாக இருந்துச்சு போவ அவர்கிட்ட விக்டோரியா போய் ஹேய் ஒரு நிமிஷம் இல்லை, நான் ஒரு சூப்ஸ்ன்றத மறைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்க அதுக்கு அவர் சீக்ரெட் வந்து உன்னுடைய ஆன்மாவை பாதிக்கும், நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும், இப்போ உன்னுடைய பாரம்லாம் இறங்கிட்டு இருக்கோம், எனக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு சொல்ல அதுக்கு அவங்க சேஜ் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமான்னு சொல்ல வர அதுக்குள்ள அவர் சேஜ் செத்து போயிட்டா, இனிமே அவளை மறந்துரு, நான் சொல்றதை மட்டும் கேளு, நம்மளுடைய பசங்களுக்காக நம்ம ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும், அதனால இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சூப்ஸ் ரெசிடென்ட்டா நீ வரணும், அது மட்டும் இல்லாம நீ ஒரு பொண்ணுன்னு சொல்ல அதுக்கு விக்டோரியா என் மேல கேஸ் போடுவானுங்க, அது மட்டும் இல்லாம அடுத்த 4 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ரீஎலெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் யார் சொன்னது அப்படின்னு கேட்க அதுக்கு உங்க ஆர்டிகல் 2ல இது எல்லாமே போட்டிருக்குன்னு சொல்ல ஹோம்லேண்டர் இதுக்கப்புறம் எல்லாமே புது உலகம் புது விதிகள் தான், நீ அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போ விக்டோரியா ஒரு சூப் வந்து பிரசிடென்ட்டா வரணும்னா வாட்டில் இருக்கிற பாதி பேர் அரெஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கிற பாதி மக்களை அரெஸ்ட் பண்ணணும், அதை பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு அவர் திருன்னு முடிச்சுட்டே சொல்றாரு, அஃப்கோர்ஸ் நான் அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சியா, கண்டிப்பா நான் அதை யோசிச்சேன் அப்படின்ட்டு அங்கே சமாளிச்சுட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஆஷ்லியை கூட்டு என்னை பத்தியும் செவனை பத்தியும் யாரெல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்புறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்லாம் எனக்கு வேணும், அதுவும் இன்னைக்கே வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கு அவங்க ஓகே சார் நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த டிவி நியூஸ்ல சொல்றாங்க விக்டோரியா ஒரு சூப்பர் ஹீரோன்னு தெரிஞ்சோம் இந்த எலெக்ஷனுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க, இதனால நாடு பூரா போராட்டம் வெடிச்சிட்டு இருக்குன்னு டிவியில சொல்ல அதை எம்எம் பார்த்துட்டு அவனுங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃப்ரெஞ்சு வைரஸ் ரெடி ஆயிடுச்சான்னு அவர்கிட்ட கேட்க அதுக்கு ஃப்ரெஞ்சு இல்லை இன்னும் முடியல, வேணும்னா நீ வந்து இந்த வைரஸை சீக்கிரமா வேணா ரெடி பண்ணிக்கோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல அதுக்கு எம்எம் இந்த வேகம் பத்தாது, அதனால வேற ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யூகிக்கு ஃபோன் போட்டு விக்டோரியாவை பற்றின அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதை யூகி கேட்டுட்டு அந்த சேஃப்டி லாக்கரை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதே நேரம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதில் பேக்கப் இருக்கும், அந்த பேக்கப் இருக்கான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. உடனே ஷாக் ஆகி எம்எம் சொல்கிறாரு எல்லாமே போச்சுன்றாரு. அதை எம்எம் கேட்டுட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு நீ வந்துரு, நம்ம அட்டாக் பண்ணுற வாய்ப்பை இழந்துட்டோம், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராபர்ட் சிங்கர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ராபர்ட் சிங்கர் டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. உங்களை போலவே நானும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன், அமெரிக்காவில் நீங்கள் வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்ற உண்மையை ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதனால தான் சுதந்திரமான நியாயமான தேர்தலை கேட்குறேன், நான் சொல்கிறத வேணா குறித்து வச்சுக்கோங்க, விக்டோரியா நியூமன் வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னா அது என்னுடைய பணத்து மேலே தான் நடக்கும், ஏன்னா அவன் என்ன கண்டிப்பாக கொண்டுடுவான்னு அவர் சொல்ல அதில் அது எல்லாத்தையுமே டிவியில் பார்த்துட்டு அந்த புச்சர் சொல்கிறாரு அவனுக்கு பதிலாக நீ குண்டா வாங்கணும் தானே நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு கிரேஸ் சொல்கிறாங்க ஆமாம் நான் இங்கே இருக்கிறத விட இப்போ அங்கே போய் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் அங்கே ரெயின் வராரு. ரெயினை பார்த்தோன்னே புச்சர் எந்திரிச்சு நீங்கள் வந்ததில் சந்தோஷம், ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை பற்றி பேசணும், நான் பல தடவை செத்து போயிருக்கலாம்னு நினச்சிருக்கேன், ஆனால் ஏன்னு தெரியல இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் நேரம் வேணும், ஆனால் என்கிட்டயோ இப்போ அந்த நேரம் இல்லவே இல்லை, உனக்கு சில விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கும் எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்கிறத நல்லா கேளு, ஒரு நாளைக்கு அப்புறம் டவருக்கு போக முடியாது, நீ ஆன்டி கிரேஸ் கூட போகணும், அதுவும் இப்போவேன்றாரு. அதுக்கு ரயன் என்னால் முடியாது, அப்பா என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்ல அதுக்கு கிரேஸ் இல்லை அவரால் இந்த டைம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு ரயன் எனக்கு அங்கேருந்து வர இஷ்டம் இல்லை, எனக்கு அவர் கூட இருக்க வச்சிருக்குன்னு சொல்ல அதுக்கு கெஸ்லர் பத்தியா நான் சொல்கிறத கேளு, அவன் உடம்புல வைரஸ் ஏற்றி அவனை சாவடிச்சிருன்னு சொல்கிறாரு. அதுக்கு புச்சர் இதை பாரு உங்களுடைய அம்மா செத்ததுக்கு நீ காரணம் கிடையாது, உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா, அவங்க உன்னை சேஃபாக என்கிட்ட பார்த்துக்க சொன்னாங்க, அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னன்னா என்கிட்டே வந்து ஹோம்லேண்டர் கூட இருக்கிறது தான் சேஃப்ன்ற, ஆனால் இப்போ நான் உன்னை தடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு ரெயின் கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒரு விளையாட்டு பொருள் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு புச்சரும் சரி ஓகே விளையாடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே டீப் வந்து அந்த ஆக்டோபஸ் செத்ததை நினச்சி அழுதுட்டு இருக்காரு. அப்போ ஹோம்லேண்டர் ஆஷ்லி கிட்ட நீ ரெயினை பார்த்தியான்னு கேட்க அதுக்கு அவங்க நீ தெரியலன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டை கேட்ட உடனே ஆஷ்லி அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட தராங்க. அதை அவர் வாங்கிட்டு சரி நீ கிளம்புன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஃபயர் கிராக்கருக்கு அடிக்கடி இரும்பல் வந்துட்டே இருக்கு. அதை பார்த்த ஹோம்லேண்டர் ஏதாவது மாத்திரை எடுத்து தொலை வேண்டியதுனா ஏன் என் மேலே இரும்பிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அப்படி தள்ளி போய் எங்கேயா உட்காருப்போம்னு சொல்கிறாரு. அவங்களோ பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு
பக்கத்து சேர்ல எந்திரிச்சு போய் உட்காடுறாங்க. அதுக்கு அவர் பார்த்துட்டு அங்கேயும் இல்லை, அதுக்கு தள்ளி போய் உட்காருன்றாரு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஹோம்லேண்டர் டீப் கிட்ட போயிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுத்து, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரையுமே இன்னைக்கு சாயங்காலத்துள்ளார போட்டு தள்ளி ஆகணுன்றாரு. அதை பார்த்துட்டு டீப் சொல்கிறாரு, நம்மளை பற்றி அதிகம் தெரிஞ்சவங்க யாருன்னு லிஸ்ட் வச்சா அதில் ஆஷ்லி தான் முதல் இருக்கணும்னு இவர் சொல்ல, அது எல்லாத்தையுமே வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்த ஆஷ்லியோ அங்கேருந்து வேக வேகமாக தலை தெரிய ஓடுறாங்க. இவங்க எங்கே போவாங்கன்னா ஹோம்லேண்டருடைய ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு காம்பவுண்ட் வீ எடுத்து இவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை போட்ட உடனே அப்படியே கீழே விழுந்து பயங்கரமாக கத்துறாங்க. அதோட அந்த இடத்த கட் பண்ணிட்டு இங்க ஒயிட் ஹவுஸை கட்டுறாங்க. அங்க எல்லார்கிட்டையும் பேசுறாரு, இந்த இடத்துல தான் ஷேப் ஷிப்பர் வந்து கண்டிப்பா இருக்கணும், அதனால எல்லாமே ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே ஒரு பார்ட்னரோட தான் இருக்கணும். அப்புறம் எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு தடவை எல்லாரும் செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நாங்க கொடுக்குற ஆர்டர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அங்க வந்து அமைச்சிடுறாரு. அப்ப ராபர்ட் சிங்கர் முன்னாடியே நியூமனை போட்டு தள்ளியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை, இடியட்ஸ்ன்னு சொல்லி அவங்கள திட்டுறாரு. அப்ப கிமிகோ கிட்ட வந்து நீ வந்து பிரசிடென்ட் பக்கத்துல இருன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாரு. இப்ப ஆனி வந்து நீங்க நிஜமாலுமே ஷிஃப்டர் இங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு அவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரு கண்டிப்பா அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால எல்லாரும் சேஃபா இருங்கன்னு சொல்றாரு. அதே நேரம் அங்க ஆனிக்கு ரொம்ப வேர்க்குது. அதை ஹியூகி பார்த்துட்டு நீ ஓகே தானேன்னு கேட்க, அதுக்கு ஆனி நான் ஓகே தான், ஆனா இந்த இடம் வந்து ரொம்ப அனலா இருக்கு, ஏதோ அடுப்புக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே ஹியூகிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஷிஃப்டரை மீட் பண்ணிருக்கும் போது அவங்க இதே விஷயத்தை தான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஆனி தான் அந்த ஷிஃப்டர்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே பதட்டமா ஆனாலுமே அதை முகத்துல காட்டிக்காம சரி ஓகே நீ போய் தண்ணி குடிச்சிருவான்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அமைச்சிடுறாரு. அதே நேரம் இங்க ஆனி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த விலங்குல இருந்து அவங்களுடைய கையை வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா அவங்களுடைய கையோ பயங்கர காயமாயிடுது. அதே நேரம் இங்க திருப்பியும் ஹியூகி கிட்ட வந்து நான் சொல்றத நல்லா கவனமா கேளு, ஆனா என்ன பார்க்காத, அந்த பக்கம் திரும்பி நில்லுன்றாரு. சரி ஓகேன்னு சொல்லி திரும்பி நின்று என்னன்னு கேட்க, அதுக்கு ஹியூகி அந்த ஷிஃப்டர் வேற யாரும் கிடையாது ஆனி தான் சொல்ல, அதுக்கு அவரு என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. அதுக்கு ஹியூகி திரும்பாதையா நேரா பார்த்து பேசணும். உடனே எப்படி சொல்றேன்னு கேட்க, அதுக்கு ஹியூகி எனக்கு அது எப்படின்னு தெரியாது, ஆனா 100% அவ வந்து ஆனி கிடையாது ஷிஃப்டர் தான் சொல்ல, அந்த நேரம் கரெக்டா ஆனி அங்க வந்துடுறாங்க. வந்து இவங்க 2 பேர் கையிலையும் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அவங்களும் அதை வாங்கி வச்சுட்டு இவங்களே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்க ஆனிக்கு டவுட் வந்துருது, ஏன் அந்த மாதிரி நம்மள பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கிட்டே கேட்க அவங்க என்ன சொல்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க. அப்ப ஆனியே அவங்க கையில் இருக்கிற ரிங்க கட்டி எனக்கு தெரியும் இதை பார்த்து தானே என்ன பாக்குறீங்கன்னு உடனே அதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பதட்டமானதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டியுமே அவங்கள கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவங்களும் அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு சாவடிக்கிறாங்க. அதே நேரம் இங்கேயோ ஒரு கதவை ஓபன் பண்றாங்க. ஆனா அந்த கதவு ஆம வேகத்துல திறக்குது. அதனால அங்க இருக்கிற பாடி கார்டு எல்லாருமே பிரசிடென்ட்டை கவர் பண்ண ஆனி அங்க இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸுமே கொடூரமா கொலை பண்றாங்க. அதுக்கப்புறமா கதவு திறந்ததுக்கு அப்புறம் இவங்க உள்ள தப்பிச்சு ஓட, அப்போ கிமிகோ வந்து ஆனியை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆனா ஆனி கிமிகோவை சர்வசாதாரணமா கழுத்து பிடிச்சி திருப்பி கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இங்க வந்தா யூகி வந்து அவருடைய கண்ணை எடுத்து ஆனியை சுடுறாரு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்போ என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஆனி வந்து அவங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஷிஃப்டரால ஆனியை சமாளிக்கவே முடியல. அதனால அவங்க ஆனியோட கையை பிடிச்சி கடிக்க அவங்க ஷிஃப்டரோட மூக்குல ஒரு குத்தி அவங்களை கீழே தள்ளி விட்டு அவங்க கழுத்துல ஒரு புடி போட்டுறாங்க. அப்ப சொல்றாங்க நீ சொன்னது சரிதான், நான் ஹீரோவான்றது எனக்கு தெரியாது, ஏன் நான் யாருன்றது கூட எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், உன்னை கொலை பண்ண போறவ நான் தாண்டின்னு சொல்லிட்டு ஷிஃப்டரை கழுத்து நெரிச்சு அங்கேயே கொலை பண்ணி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிமிகோ எந்திரிச்சு அவங்கள பார்க்க, அதே நேரம் இங்க ஹோம்லேண்டர் விக்டோரியா கிட்ட பேசுறாரு. அப்ப விக்டோரியா நீ அனுப்பின அசாசினை தோத்துட்டான், சிங்கர் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை இன்னும் டீப்பான ஆழத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல, அதுக்கு ஹோம்லேண்டர் ஆனா அதை பத்தி நியூஸ்ல எதுவுமே வரலையேன்னு சொல்ல, ஏன்னா அவன் அமைதியா பழி வாங்க போறான், அதுக்கான பவர் கூட அவன்கிட்ட இருக்குன்னு விக்டோரியா சொல்றாங்க. அவரு நம்ம இன்னும் தோத்து போகல, நான் வேணும்னா என்னுடைய கையாலேயே அந்த ராபர்ட் சிங்கரை கொலை பண்ணுவான், நீ தான் பிரசிடென்ட் ஆகணும், நீ வந்து நான் சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்கணும், என்னுடைய கை உன்னுடைய எந்த இடத்துக்குள்ள வேணாலும் விட்டு ஆட்டி வைக்கும், நீ எப்பயுமே என்னுடைய தலையாட்டி பொம்மைன்றத மறந்துடாத, விக்டோரியா நான் சொல்ற ஏதாவது ஒரு வார்த்தை நீ கேட்காம போனா கூட உன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஜோய்க்கு வெறும் நரகத்தை மட்டும்தான் காட்டுவேன், உன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு நாளும் அவளை வெட்டி உனக்கு ஒரு பீஸா அனுப்புவேன், இங்க தோல்வின்ற பேருக்கே இடம் இல்ல, புரியுதான்னு கேட்ட உடனே விக்டோரியா போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க எல்லாரும் வராங்க. அப்ப பிரெஞ்சு சொல்றாரு, இந்த உலகத்திலே இருக்கிற மேதாவிகள்ல சிறந்த மேதாவி யார் தெரியுமா, நான் தான் சொல்லிட்டு அவங்கள திரும்பி பாக்குறாரு. அப்போ அவங்க நின்றுட்டு இருக்கிற குளத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சுன்னு கேட்க எல்லாரும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க ஆனிக்கு கட்டு போடுறாரு. அப்ப யூகி அவங்க பக்கத்துல வந்து உட்காரும்போது இந்த ரிங்க நான் அவளுடைய கையில இருந்து எடுத்தேன், நீ எதுக்கு அவ கையில இந்த ரிங்க மாட்டினு கேட்க, அதுக்கு அவரு அவ பார்க்க ஒன்ன மாதிரியே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்னு இவர் கேட்க கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப யூகி சொல்றாரு, நான் எப்படி அது நீ தான் கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா, அப்பார்ட்மெண்ட்ல அவ ஒரு டிசைனர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா, ஆனா நீ வந்து பெரும்பாலுமா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடவே மாட்ட, வெறும் ஃபிட்ஸ் தான் போடுவ, அதே நேரம் அவ ஃபர்ஸ்ட் ட்ரைலயே அவளுடைய கார்கியை கண்டுபிடிச்சிருவா,
ஆனால் நீ 15 நிமிஷம் தேடினதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய கார் சாவியை கண்டுபிடிப்ப. அதுக்கப்புறமா 3வது, அவளுக்கு சாதாரண இடத்துல கூட வேர்க்கும், ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. 90% உன்னுடைய உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேர்த்து நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வினோதமான அப்புறம் பைத்தியகாரத்தனமான விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்காம அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க போன உடனே யூகிக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா விக்டோரியா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே கைமீறி போயிடுச்சு, ஹோம்லேண்டர் அன்ஸ்டேபிளாக இருக்கான், அவன் சிஸ்டர் சேஜ் பேச்சு கூட கேட்க மாட்டான், நான் பிரசிடென்ட்டாகவே ஆனால் கூட ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவன் கைக்குள்ளேயே தான் இருப்பான், ஒருவேளை நான் அவன்கிட்ட சண்டை போட்டாலும் அவன் என்ன கொண்டுடுவான், அதனால நான் அவன்கிட்ட சண்டையே போடாமல் இந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணணும், அதுக்கு சிஐஏ எங்களை துரத்தாத மாதிரி பண்ணி என்னையும் ஜோயும் இங்கேருந்து வெளியே எடுக்கணும்னு சொல்ல, அதுக்கு யூகி, இதுக்கப்புறம் உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ நரி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்துற, நீ பண்ண எதையுமே நான் மறக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு விக்டோரியா, எப்படி சமீரை வச்சு என்னை கொள்றதுக்கு ஒரு வைரஸை கண்டுபிடிக்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்க, யூகி நீயும் சமீரம் மீட் பண்ணீங்களான்னு கேட்ட உடனே, அதுக்கு இதை பேர் நாங்கள் ஒன்றும் உன் புருஷங்கால வெட்டல, ஆனால் அந்த நேரம் நீங்களுக்கு வேற எந்த ஒரு வாய்ப்புமே தரலன்னு சொல்ல, அதுக்கு அவங்க, சரி ஓகே நீங்கள் என்ன ஒரு டைம் அடிச்சிங்க, பதிலுக்கு நானும் உங்களை ஒரு டைம் அடிச்சிட்டேன், அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் சேஃபாக ஃபீல் பண்ணணும், ஆனால் இப்போதைக்கு நான் சேஃபாக ஃபீல் பண்ண முடியல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஏதோ ஒரு குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் என்னால் ஜோயி சாவறதை நான் விரும்பலை, அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, அதுக்கு யூகி, எனக்கு உன்னை எப்படி நம்புறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, நான் வேணா என்னுடைய பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லட்டுமான்னு கேட்க, அதுக்கு யூகி அவன் நல்லா இருக்காளான்னு கேட்க, அதுக்கு விக்டோரியா, நான் அவளை தேடி போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால் உன்னை நம்பி நான் அவள் எங்கே இருக்கான்றத சொல்கிறேன், அதனால் நீ என்ன தாராளமாக நம்பலான்றாங்க. அதை கேட்ட யூகி, சரி ஓகே இங்கே வந்துருங்கன்னு விக்டோரியா கிட்ட சொல்கிறாரு. அதே நேரம் இங்கே வாட்டில் இவங்க அந்த இடத்தையே லாக் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாருமே சாவடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஃபயர் கிராக்கரால் ஓட முடியாமல் கன் எடுத்து சொல்கிறாங்க. இவங்க அந்த மெடிசன் எடுத்து அவங்களுக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே டீப் ஒருத்தவரை கொள்ள வர்றாரு. அதுக்கு அவரு, நான் உனக்கு பணம் கூட தரேன், நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு செஞ்சு விட்றேன்னு சொல்ல, அதுக்கு அவரு, என்ன வேணாலுமா, அப்போ நான் தான் இந்த உலகத்திலேயே ஸ்மார்ட்டஸ்டான ஹீரோன்னு சொல்லுன்னு சொல்ல, அதுக்கும் அவரு, நீ தான் அந்த உலகத்திலேயே ஸ்மார்ட்டஸ்டான ஹீரோன்றாரு. அதை கேட்டு டீப் சொல்றாரு, நீ இப்போ என் மேலே இருக்கிற பயத்தால தானே இப்படி சொல்ற, ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இதுவே போதும், நான் அவனை விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அதை பார்த்துட்டு இவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அந்த நேரம் திரும்பி ஒரு மூஞ்சில ஒரு குத்தி இவரை சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்க அதில் ஆஷ்லி பேர் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஆஷ்லி இங்கன்னு கேட்க, அங்கே பிளாக் நாயர் ஒருத்தர் பிடிச்சி குத்தி இவ தான் ஆஷ்லின்னு உடனே அதை டீப் பார்த்துட்டு, இல்லை ப்ரோ இன்னொரு ஆஷ்லி இருக்கா, இந்த ஆஷ்லி லிஸ்ட்டில் கூட இல்லைன்னு சொல்ல, அதுக்கு பிளாக் நாயர், எனக்கு எப்படி தெரியும், இங்கே இருக்கிற எல்லாரும் பேருமே ஆஷ்லின்னு தான் போட்டிருக்குன்னு சொல்ல, டீப் அங்கேருந்து அதை கேட்டு போயிடுறாரு. அதே நேரம் இங்கே யூகி விக்டோரியா கிட்ட பேசுனதெல்லாம் சொல்ல, அதை கேட்டுட்டு டீம் மெம்பர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்கல. அப்போ யூகி சொல்றாரு, இதை பாருங்க விக்டோரியாவை நம்ம பக்கம் இழுத்துட்டா போதும், நமக்கு ஜெயிக்கிறதுக்கு 5% சான்ஸ் இருக்கு, அவளுக்கு வாட்டை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் அவளுமே, ஆனால் இன்னைக்கு அவளுடைய பொண்ணுக்காக அவள் நல்லவளா மாறணும்னு நினைக்கிறா, ஒரு காலத்தில் ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும், ஆனால் இன்னைக்கு அது சர்வ சாதாரணமாக போச்சு, இப்படிலாம் நடக்கவே கூடாது, இது ஒன்றும் வாட் மூவி கிடையாது, அதில் தான் வன்முறைனா தைரியம்னு சொல்லுவாங்க, ஆனால் இது அப்படி கிடையாது, ட்ரெயினை வெறுக்கிறதோ என்னுடைய அம்மாவை வெறுக்கிறதோ துணிச்சல் கிடையாது, ஆனால் மன்னிக்கிறது தான் உண்மையான பிரேவ்னஸ். இது கேட்க பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. எங்கள் அப்பா எனக்கு கடைசியாக என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நம்ம மிருகங்களை ஜெயிக்கணும்னா நம்ம மனுஷங்களா மாறணும் அப்படின்னு இவர் சொல்ல, அதை கேட்டுட்டு, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதை ஸ்டார்லைட் கேட்டுட்டு, உண்மையாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு, எப்படியும் நம்ம சாவ போறோம், கொஞ்சம் மரியாதையாவாச்சும் சாவோமேன்னு சொல்ல, இதை பாரு ட்ரெயினோட சேர்ந்து வேலை பார்க்கறது ரொம்ப ரிஸ்க் தான், ஆனா என்ன பத்தியா நான் அவங்க கூட சேர்ந்து தான் வேலை பார்த்தேன், இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னு பாரு, அதே மாதிரி தான் இதுவும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்ப ஃப்ரெஞ்சு கேட்கறாரு, இது ஒரு ட்ராப்பா இருந்தா என்ன பண்றதுன்னு, அதுக்கு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், நீ ஒரு கண்ணை வச்சுட்டு ரெடியாரு, அவ வேடிக்கையா கண்ணை செப்புனா கூட அவன் மேல அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருன்னு ஃப்ரெஞ்சு கிட்ட சொல்றாரு. அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் இவங்க விக்டோரியாவை மீட் பண்ண சம்மதிக்கிறாங்க. அதே நேரம் இங்க ரயன் விளையாண்டுட்டு இருக்க, அப்போ கிரேஸ் வந்து புச்சர் காதுகிட்ட எதையோ சொல்றாங்க. அதை ரயன் கேட்டுட்டு, எனக்கு நீங்க சொல்றது நல்லாவே கேக்குதுன்றாரு. அதுக்கு கிரேஸ் புச்சர்கிட்ட, நம்ம உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, அதுக்கு புச்சர் அப்ப சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ரயன் கிட்ட சொல்றாரு, அந்த கொலை முயற்சியை பண்ணதே உன்னுடைய அப்பா தான், அப்புறம் ஃபிளைட் 37 வெடிச்சது தெரியுமா, அது வெடிச்சதுக்கு காரணமே உன்னுடைய அப்பா தான், அந்த ஃபிளைட்ல இருக்கிற ஒருத்தரையுமே உன்னுடைய அப்பா கொன்னாரு, அது மட்டும் இல்லாம அவன் கணக்கே இல்லாம நிறைய பேர் கொண்டு இருக்கான், அது எல்லாத்துக்குமே என்கிட்ட வீடியோ இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய அம்மாவை அவன் ஒன்றும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, அவங்கள கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ரயன் கேட்டுட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அப்ப புக்சர் கிட்ட கேட்கறாரு, இதெல்லாம் உண்மையா, நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, உங்களோட இதயம் வேகமா துடிக்குதுன்னு சொல்ல, அப்போ சொல்றாரு, ஹோம்லேண்டரை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான், ஹோம்லேண்டரை உன்னால மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரயன், இல்ல என்னால முடியாது, என்னுடைய அப்பாவை எப்படி என்னால கொல்ல முடியும், அவருக்கு என்னை விட பவர் அதிகம்னு சொல்ல, அதுக்கு கிரேஸ் சொல்றாங்க, நாங்க உன்னை ட்ரெயின் பண்ணுறோம்னு சொல்ல, அதுக்கு அவரு, எப்படி என்னுடைய அப்பாவை எப்படி கொலை பண்றதுன்னு சொல்லி தரவா, நாங்க வந்து கிளம்புறேன்னு சொல்ல, அதுக்கு கிரேஸ் அவரை விட மாட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு யோசிக்க டைம் வேணும்னு. அதுக்கு புட்சர், இதை பாரு இதுக்கப்புறம் நீ
நீயும் நானும் பேச வாய்ப்பே கிடைக்காது, அதனால கொஞ்சம் யோசின்றாரு. ஆனால் அது ரயன் கேட்காம அங்கேருந்து வெளியில் போக ட்ரை பண்ண கிரேஸ் அவரை வெளியே விடாம தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ ரயன் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கிற சிவர்லாம் ஏன் 6 ஃபீட்டு ரொம்ப லாங்காக இருக்குன்னு கேட்க கிரேஸ் சொல்கிறாங்க, இந்த இடம் சிஐஏ ஹேசில் சேஃப் ஹவுஸ் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் இது. நாங்கள் நினச்சா உன்னை இந்த ரூம்லேயே பிடிச்சி வச்சு ஹாலோத்தீனை நிரப்பி உன்னை எவ்வளோ நேரம் ஆனாலும் தூங்க வைக்க முடியும், ஆனால் அதை நாங்கள் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு ரயன் அப்போ இது எல்லாத்தையுமே முன்னாடியே பிளான் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு புட்சர் இல்லை உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம்னு சொல்ல அதுக்கு அவர் அப்போ நான் ஒத்துக்கிற வரைக்கும் என்ன இந்த இடத்துல அடைச்சி வச்சு என்ன சித்திரவதைப்படுத்த போறீங்கல்ல என்னுடைய அப்பா மாதிரின்னு கேட்க அதுக்கு அவர் நிஜமா அது எங்களுடைய எண்ணம் கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு ரயன் நாங்கள் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. ஆனால் கிரேஸோ அவரை வெளியவே விட மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்தவர் அவங்களுக்கு பிடிச்சி செவுத்துல தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க செத்து போயிட்டாங்கன்றது. அதை பார்த்துட்டு அவரை வந்து வேக வேகமாக ஓடிடுறாரு. அதை பார்த்த புட்சருக்கு அப்போ ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரயனை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கெஸ்லர் கிட்ட அவருடைய உடம்பை ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஞ்சு ஒரு கண்ணை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாரு. அப்போ ஹியூகி அவங்க 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே வந்த உடனே சரி உன் பிளான் என்னன்னு சொல்லுன்னு கேட்ட உடனே அவங்க நீங்கள் என்ன ஹோம்லேண்டர் கிட்ட இருந்தோம் ராபர்ட் சிங்கர் கிட்ட இருந்தோம் காப்பாற்றினீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோம்லேண்டரையும் வாட்டையும் அழிக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்க அப்போ பின்னாடி புட்சர் வந்து ஒரு டீலும் கிடையாதுன்னு சொல்ல அப்போ ஹியூகி அவர்கிட்ட போயிட்டு இதை பாரு தயவு செஞ்சு என்ன இந்த ஒரு விஷயத்துலச்சும் நம்பு ப்ளீஸ்னு கெஞ்சுறாரு. ஆனால் புட்சரோ அவரை விலக்கி விட்டு அவருடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு விக்டோரியாவுடைய கண்ணை மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்கள உடம்பு பிடிச்சி மேலே தூக்கி 2ஆக பிக்க போகிறாரு. ஆனால் அதை ஹியூகி பார்த்துட்டு நிறுத்துன்னு கத்துறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்காம விக்டோரியாவை 2ஆக பிச்சு கீழே தூக்கி போட்டுறாரு. அதை பார்த்த கிமிகோவோ அவரை அடிக்க வர அதுக்கு ஹியூகி நிறுத்து இது தற்கொலைக்கு சமம்னு சொல்லி அவங்கள நிறுத்தி வைக்க அதே நேரம் அங்கே ஃப்ரெஞ்சு புட்சர் மேலே அந்த வைரஸை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல. அதனால அந்த வைரஸை புட்சர் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா ஹியூகி விக்டோரியா டெட் பாடியை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் இங்கே நியூஸில் விக்டோரியா செத்ததை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு போச்சு எல்லா இடமே நாசமாக போச்சுன்னு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்க அப்போ அங்கே சிஸ்டர் சேஜ் வந்து ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு டிவியை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அதில் ராபர்ட் சிங்கர் விக்டோரியாவை கொலை பண்ண சொன்னது ரெக்கார்ட் ஆகிட்டு அதை பார்த்த உடனே போலீஸ்லாம் ராபர்ட் சிங்கரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை டிவியில் ஹோம்லேண்டர் பார்த்த உடனே ஒரே குஷியாயிடுறாரு. அதுக்கப்புறமா சேஜ் ஒரு ஃபோன் எடுத்து ஹோம்லேண்டர் கிட்ட தராங்க. இதில் பிரசிடென்ட் வெயிட் பண்ணுறாரு. அவருடைய மொத்த ஆதரவுமே உங்களுக்கு தான் இந்தாங்க பேசுங்கன்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்துட்டு ஹோம்லேண்டர் ஆனந்த கண்ணீரில் சிஸ்டர் சேஜ் கிட்டே கேட்குறாரு நான் உன்னை ஒரு குப்பை தொட்டி மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டேன் நான் பண்ண ப்ராமிஸை மீறிட்டேன் அப்புறம் நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்க அதுக்கு அவங்க நீங்கள் வேணா பிரேக் பண்ணியிருக்கலாம் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அவர்கிட்ட தராங்க. அதை வாங்கி ஹோம்லேண்டர் பேச அதுக்கு அடுத்த நாள் பார்லிமெண்ட்டில் புது பிரசிடென்ட் சொல்கிறாரு நான் என்னுடைய சட்டமாக ஆர்டிகல் 1 செக்ஷன் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை அமல்படுத்துகிறேன். நாடு முழுக்க இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஹோம்லேண்டருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு வர நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹோம்லேண்டர் நீங்கள் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. விக்டோரியா என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க இறந்ததில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்கள கொன்னது அந்த ஈவரக்கமே இல்லாத ஸ்டார் ரைடர்ஸ் தான். இப்போ எங்களுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறதுனால சூப்பர் ஹீரோஸோட ஆர்மி இருக்கிறதுனாலையும் அந்த துரோகிகளை நம்ம அழிக்க போகிறோம். அதனால் அமெரிக்கா திரும்பவும் ஒரு சேஃபஸ்ட் நாடாக உருவாக போகுது. அப்புறம் ஸ்டார் ரைடர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் எங்கே போயிருந்தாலுமே சரி உங்களை நான் தேடி வருவேன். ஏன்னா இன்னையிலேருந்து சூப்பர் ஹீரோஸோடைய புதிய அத்தியாயம் தொடங்குது அப்படின்னு ஒரு சொல்ல அதே நேரம் இங்கே இவங்களெல்லாம் காட்டுறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாதையில் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ இங்கே ஸ்டார் லைட்டுக்கு அவங்களுக்கு போன அந்த பவர் திருப்பியும் வந்துடுது. அதை பார்த்தோன்னே அவங்க சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே கிமிகோ ஃப்ரெண்ட்ஸி இவங்க 2 பேரும் ஒரு ஹார்பருக்கு போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போகலான்னு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே எம்எம்ஓ ஒரு பாத்ரூமில் வந்து முகம் கழுவிட்டு இருக்காரு. அப்படி எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன ஆகுனா இவங்க போகிற வழியில் ஒரு போட் மாதிரி வந்து கீழே விழுது. அங்கே பார்த்தா இவங்க 2 பேருமே போலீஸ் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்கே இவங்களையுமே அடிச்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸியை மட்டும் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் அவரையும் அடிச்சு போட்டு போலீஸ் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுச்சு. அப்போ இங்கே ஸ்டார் லைட் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு சூப் நின்று அவங்கள கொலை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ யூகி என்ன பண்ணுவார்னா தலையாட்டு அவங்கள பார்த்துட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து மேலே கேப்டன் மார்வல் மாதிரி பறந்து சமவேகமாக போயிடுவாங்க. இந்த சீன் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அதே நேரம் இங்கே கிமிகோவை முத வாய் திறந்து பேசுவாங்க. அதுவுமே பார்க்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ அவங்க எல்லாருமே அடிச்சு தூக்கிட்டு போக இங்கே புட்சர் என்ன பண்ணுவார்னா அந்த வைரஸ் எடுத்துட்டு ஹோம்லேண்டரை கொலை பண்ண டேரெக்டாக போகிறாரு. வண்டியை ஜோய் கெஸ்லர் தான் ஓட்டுவார். இவர் ஹால்சினேஷனா என்ன மாதிரி கேரக்டர்னு இப்போ வரைக்குமே சரியா தெரியல. அதுக்கப்புறமா போஸ்ட் கிரெடிட் சீனா சோல்ஜர் பாய் ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி காட்டுறாங்க. இவரை ஒரு பாக்ஸ்குள்ளார அடைச்சி வச்சிருப்பாங்க. சோல்ஜர் பாயை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எமோஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த ஒரு எபிசோட ப்ரெசென்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த சீசன்லேயும் விட்டதை இந்த ஒரு எபிசோடில் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சீசன் 5 கண்டிப்பாக ஒரு வார் மூடில் தான் இருக்கும். இன்னும் 2 வருஷம்
வரைக்கும் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அப்புறமா நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.